Hi friends, in our topic is shell and tube exchanger fouling. அதாவது ஒரு shell and tube exchanger fouling சொல்லிட்டு ஒரு ஃபேக்டர் வருங்க. அந்த fouling சொல்றது என்னது? அது எத்தனை டைப் ஆஃப் fouling இருக்கு? அத எப்படி நம்ம fouling அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ முத பார்க்கறதா இருந்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஷட் தேவையான எல்லா டீடைல்ஸும் நம்மளுடைய சேனல்ல நம்ம வீடியோவா போட்டிருக்கிறோம். நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் கொடுத்துருக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்மளுடைய வீடியோஸ் நீங்க பாருங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபவுலிங் சொல்றது என்னது? ஒரு எக்ஸ்சேஞ்சர்ல பாத்தீங்கன்னா ஃபவுலிங் சொல்றதுதான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம். இந்த ஃபவுலிங்னால தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். அப்ப அந்த ஃபவுலிங் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ல உங்களுக்கு ஷெல்லையும் ஃப்ளூயிட் போகும், டியூப்லயும் ஃப்ளூயிட் போகும். இந்த ஃப்ளூயிட் உங்களுக்கு கண்டினியூஸா போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ஒரு லேயர் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் ஏற்படும். இந்த லேயர் மாதிரி ஃபார்மேஷன் ஏற்படுறதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பரா நடக்காது. இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பரா நடக்கலைன்னா நீங்க என்ன பர்பஸுக்காக வேண்டி ஷெல் அண்ட் டியூப் எக்ஸ்சேஞ்சர் யூஸ் பண்றீங்களோ அந்த பர்பஸை நீங்க ஃபுல்ஃபில் அடைய முடியாது. அதுக்கான மெயினான ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இந்த ஃபவுலிங்னால தான் வருது. அத டெஃபினிஷன்ல எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபவுலிங் இஸ் a formation of unwanted material deposits on heat transfer surface during process heating and cooling. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபவுலிங்ல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்க்ரூசேஷன் சொல்லுவாங்க, அப்புறம் ஸ்கேலிங், செடிமெண்ட், பயாலஜிக்கல் growth. இந்த இன்க்ரூசேஷன் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஃப்ளூயிட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ராசஸ் ஃப்ளூயிட்லயே பாத்தீங்கன்னா சில கண்டென்ட் இருக்கும். அதாவது கெமிக்கல் கண்டென்ட்டா இருக்கலாம். அந்த கண்டென்ட் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நீங்க கண்டினியூஸா ஃப்ளோ கொடுத்துட்டே இருக்கும்போது அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி படியுங்க. அந்த லேயர் மாதிரி படிகிறதுனால என்ன ஆகும்னா இது நாள்பட என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த லேயர் கடிமன், அதாவது தடிமனான ஒரு வீல் படிவு மாதிரி அமைஞ்சிருங்க. இதுக்குதான் பாத்தீங்கன்னா இன்க்ரூசேஷன் சொல்லுவோம். ஸ்கேலிங் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் இன்க்ரூசேஷன் லேயர்ஸ் மாதிரி தான். ஆனா அந்த ஃப்ளூயிடுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல்னால உங்களுக்கு லேயர் ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா இப்போ வாட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். உங்களுக்கு வாட்டரை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுல என்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே இது கண்டினியூஸா நீங்க போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோக் ஆகும். அந்த சோக் எதனால இருக்கலாம்? உங்களுக்கு அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கலாம், இல்ல கால்சியம் அதிகமா இருக்கலாம். ஓகேங்களா? இல்லன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் சல்ஃபேட் அதிகமா இருக்கலாம், இல்ல சிலிகேட்ஸ் அதிகமா இருக்கலாம். இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேயர் ஃபார்மேஷன் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்கேலிங் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செடிமெண்ட் சொல்றது ப்ராசஸ் ஃப்ளூயிட் இருக்கு பாத்தீங்களா. ப்ராசஸ் ஃப்ளூயிட் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா சில ரெசிஸ்டன்ஸ்னாலையும் திடீர்னு நீங்க ஆஃப் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஆன் பண்றதுனாலையும் இல்ல நீங்க நார்மலாவே போயிட்டு இருந்தாலுமே அதுல சில செடிமெண்ட் வரும். அதாவது உங்களுக்கு இந்த ஒரு ப்ராசஸ்ல இன்னொரு ப்ராசஸுக்கு நம்ம கேரி ஓவர் பண்ணி எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய துகள்கள், அந்த துகள்கள் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில டிராவல் ஆகி போயிட்டே இருக்கும்போது அது டெபாசிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இந்த டெபாசிட் கீழே படியுது பாத்தீங்களா, அதுதான் பாத்தீங்கன்னா செடிமெண்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்புறம் பயாலஜிக்கல் growth. இந்த பயாலஜிக்கல் growthன்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாம இந்த வாட்டரை கொடுக்கறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உள்ள பயாலஜிக்கல் growth வரும். அதாவது அல்கைல் ஃபார்மேஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இதனாலையும் உங்களுக்கு ஃபவுலிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த வாட்டர்ல எப்படி ஃபவுலிங் வரும்னு பாத்தீங்கன்னா வாட்டர்ல எப்படி பயாலஜிக்கல் growth வரும்னு பாத்தீங்கன்னா கூலிங் டவர்ல ப்ராப்பரா நம்ம மெயின்டைன் பண்ணாதனால அதற்குரிய கெமிக்கல்ஸ், அதுக்கப்புறம் அங்க என்ன ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவோம் அதை பண்ணாதனால அங்க இருக்கக்கூடிய மைக்ரோபயாலஜிக்கல் என்ன ஆகும்னா இங்க கேரிவர் ஆகி இங்க இருக்கக்கூடிய ரஃப் சர்ஃபேஸ்ல ஸ்டிக்கி ஆயிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாள்பட அதோட growth அதிகமாகும். அதிகமாயிட்டு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபவுலிங் கிரியேட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபவுலிங் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன? அந்த இன்க்ரூசேஷன், ஸ்கேலிங், அப்புறம் பாத்தீங்கன்னா செடிமெண்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மைக்ரோபயாலஜிக்கல்
இந்த ஃபவுலிங். இதெல்லாம் எப்படி வந்து கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து வாட்டர் யூஸ் பண்ணுறோம்னா வாட்டரில் வந்து பிஹெச், இந்த பிஹெச் வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபவுலிங் ஏற்படும். ரெண்டாவது, என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுமோ அந்த ப்ராடக்டோட விஸ்காசிட்டியை பொறுத்து உங்களுக்கு வந்து செடிமெண்டேஷன் ஆனாலும் சரி, உங்களுக்கு வந்து ஸ்கேலிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஃப்னஸ் ஆஃப் த காமன் சர்ஃபேஸ், அதாவது என்ன டியூப் யூஸ் பண்ணுறோம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், அதை பொறுத்து நம்ம எவ்வளோ ஃப்ளோ கொடுக்குறோமோ அந்த ஃப்ளோவில் நம்மளுடைய ஃப்ளூயிட் வந்து அதில் பட்டு போகும்போது அதனாலையும் செடிமெண்டேஷன்ஸ் வந்து அதில் ஃபார்ம் ஆகும், ஏன்னா அதுலேயும் ஸ்கேல் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான காரணங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபவுலிங் ஃபேக்டர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன்ஸில் வந்து ஃபவுலிங் ஃபேக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபவுலிங் ஃபேக்டர் வந்து இவ்வளோ இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோவபிள். அதுக்கு மேலே வரும்போது தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். அதாவது இவ்வளோ ஃபவுலிங் ஃபேக்டர் இருந்தாச்சுன்னா உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்லையோ இல்லை தெர்மல் ரெசிஸ்டன்ஸ்லையோ உங்களுடைய சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகாது. அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டு வரலாம். இந்த ஃபவுலிங் ஃபேக்டரை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. அது வந்து மேனுஃபேக்சர் தருவாங்க. டிசைன் பண்ணும்போதே அதுக்கு வந்து கேல்குலேஷன்ஸ் இருக்குது, அதுபடி அவங்க வந்து பண்ணி வச்சுருவாங்க. நம்ம வந்து அந்த இதை ரீச் பண்ணிட்டோம்னா அது வந்து பியாண்ட் லெவலுக்கு போகாமல் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய வேலை. என்னென்ன ப்ராப்ளத்தினால நம்ம வந்து ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் வந்து இந்த ஸ்கேலிங் ஃபார்மேஷன், அதாவது இந்த ஃபவுலிங் வந்து ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்தந்த ஃபேக்டர்ஸை வந்து நம்ம வந்து சரியாக பயன்படுத்துறது மூலமாக நம்ம வந்து ஃபவுலிங் வந்து அவாய்ட் பண்ண முடியும். அதில் முக்கியமான ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூயிடோட வெலாசிட்டி, ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர், ஃப்ளூயிடோட கெமிஸ்ட்ரி, அப்புறம் மெட்டீரியல் ஃபேப்ரிகேஷன்ஸ். இந்த 4 டேர்ம்ஸையும் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து ஃபவுலிங் வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சரில் வந்து வராமல் நம்மளால் பாதுகாக்க முடியும். இப்போ இந்த ஃப்ளூயிட் வெலாசிட்டி, ஃப்ளூயிட் டெம்பரேச்சர், ஃப்ளூயிட் கெமிஸ்ட்ரி, மெட்டீரியல் ஆஃப் ஃபேப்ரிகேஷன் சொல்கிறது என்னென்னங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் வெலாசிட்டி. இந்த ஃப்ளூயிட் வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும்போது ஃபவுலிங் வந்து டிக்ரீஸாக இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளூயிடோடைய வெலாசிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதோடைய ஃப்ளூயிட ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஷியர் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது அதோடைய பேசேஜில் இருக்கக்கூடிய டெபாசிட்டை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு போயிடும். இதுதான் வந்து ஒரு கான்செப்ட். ஆனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து செடிமெண்டேஷன் ஆகி இல்லை இன்க்ரூமெண்ட் ஆகி வந்து ஒரு செட்டில் ஆகி ஒரு ஸ்கேல் ஃபார்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா வீல் படிவுன்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃப்ளோ வெலாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலுமே அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. அது வந்து படிவமாக அதில் படிய ஆரம்பிச்சிடுச்சுன்னா நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்து கொடுக்கறதுனாலையும் அந்த செடிமெண்டேஷனையோ இல்லை அந்த ஸ்கேலையோ நம்மளால எடுத்துட்டு போக வைக்க முடியாது. நார்மலாக வந்து ஒரு சின்ன ஒரு பேசேஜில் வந்து ஒரு மெட்டீரியல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஒரு டஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோவுடைய ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே வெளியே வந்துடும். ஆனால் இது கண்டினியூஸாக போயிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணாலுமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, அதாவது செடிமெண்டேஷன் ஆயிடுச்சுன்னா இந்த வீழ்படிவு படிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வந்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையும் எந்த ஒரு எஃபெக்டிவான இதுவும் அங்கே நடக்காது. ஓகேங்களா, இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெபாசிட்டியும் நீக்காது, ரெண்டாவது உங்கள் சிஸ்டத்துலையும் இம்ப்ரூவ்மெண்ட் வராது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் டெம்பரேச்சர். இந்த ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் வந்து எதனால சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வந்து உள்ள சர்க்குலேஷன் ஆகக்கூடிய ப்ராசஸ் ஃப்ளூயிடை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு ட்ராப் ஆச்சுன்னு வைங்களேன், அதில் இருக்கக்கூடிய சால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் வந்து நம்ம கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஃபவுலிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அப்புறம் ஃப்ளூயிட் கெமிஸ்ட்ரி. இந்த ஃப்ளூயிட் கெமிஸ்ட்ரின்னு சொல்றது ஒவ்வொரு ஃப்ளூயிடும் பார்த்தீங்கன்னா பல மாலிகூல்ஸ்னால உருவானது. அப்போ அந்த மாலிகூல்ஸ்ன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நிறைய கெமிக்கல்ஸ் வந்து மிக்சிங்ல இருக்கும். அப்போ அந்த கெமிக்கல்னால பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ளோ கண்டிஷன்னாலையும் இல்லை ஒரு சில ஃபேக்டர்ஸ்னாலையும் அதில் இருக்கக்கூடிய சஸ்பெண்டட் சாலிட்ஸ், ஓகேங்களா, அந்த சஸ்பெண்டட் சாலிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இப்போ யூடியூப் எக்ஸ்சேஞ்சர்னா அந்த யூடியூப் பெண்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதில் படிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் கெமிஸ்ட்ரியும் நம்ம வந்து இதில் கன்சிடர் பண்ணியிருக்கிறோம்.
அப்புறம் மெட்டீரியல் ஆஃப் ஃபேப்ரிகேஷன். மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த ஷெல் அண்ட் டியூப் எக்ஸ்சேஞ்சரை பொறுத்த வரைக்கும் டியூபுடைய மெட்டீரியல் எடுக்கும்போது கரோசிவ், அதாவது நான் கரோசிவ் மெட்டீரியல்ஸை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அது எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 304-316L ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹையர் ரேட்டிங்னா டைட்டானியம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் அலாய்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியலை யூஸ் பண்ணுறதுனாலையும் நம்ம வந்து கரோஷனை வந்து கம்மி பண்ண முடியும். சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுலிங்கை வந்து கம்மி பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது, உங்களுடைய எக்ஸ்சேஞ்சரில் வந்து ஃபவுலிங் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? ஃபவுலிங் ஆயிருக்குதுங்கிறத வந்து 2 மெத்தடில் கண்டுபிடிக்க முடியும். ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷனால கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் சிஸ்டம், அதாவது நம்ம சில மானிட்டரிங் டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அது மூலமாகவும் நம்ம வந்து செக் பண்ண முடியும். நம்ம வந்து ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது இந்த திக்னஸ் ஆஃப் த பிளேட் இருக்குல்ல, அந்த திக்னஸை மெஷர் பண்ணிட்டு பழைய திக்னஸ், அதாவது ஒரிஜினல் திக்னஸ் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ இருக்கக்கூடிய திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லும்போது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேல் ஃபார்மேஷன் இருந்தால் அதோட திக்னஸ் அதிகமாக காமிக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம இதில் வந்து இவ்வளோ தூரம் ஃபவுலிங் வந்து இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது பார்த்தீங்களா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பாதிக்கப்படும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய டிவைஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் கேஜ், டெம்பரேச்சர் டிரான்ஸ்டியூசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் தெரியும். அப்போ அந்த டெம்பரேச்சர் வந்து எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர், அதாவது எவ்வளோ ஹீட் வந்து இருக்குது, முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, இப்போ வந்து கம்மியாக இருக்குதா சொல்லி பார்க்கறதுனால நம்மளுக்கு வந்து தெரியும் இதில் வந்து ஃபவுலிங் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ட்ராப் ஆகும். இந்த ப்ரெஷர் ட்ராப்னாலேயே நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஃபவுலிங் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுலிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபவுலிங் இருக்கிறத வந்து நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்கலி க்ளீன் பண்ணுவாங்க. அல்கலி க்ளீன் பண்ணிட்டு, அல்கலின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹை பிஹெச் மெட்டீரியல். இந்த ஹை பிஹெச் மெட்டீரியலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த கெமிக்கலை போட்டுட்டு ஃபுல்லாக சர்க்குலேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் சோக்கிங்கில் வைப்பாங்க, அதுக்கப்புறம் சர்க்குலேஷனில் விடுவாங்க. விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்துகிட்டு ரின்சிங், அதாவது நார்மல் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பிலோ 300 ppm இருக்கக்கூடிய குளோரைடு இருக்கக்கூடிய வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ரின்சிங் கொடுத்து அதை வந்து நார்மல் பிஹெச் கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிஹெச்ல கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நார்மல் பிஹெச்ல உள்ளக்கூடிய வாட்டரை வந்து கொடுத்து ரின்சிங் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஹை கான்சன்ட்ரேஷன் வளர்த்து அதை எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம ரின்சிங் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய பிஹெச் வந்து ஹைலேருந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் கிளீனிங் பண்ணுவோம். ஆசிட் கிளீனிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லோ ஆசிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், அதாவது லெஸ் தேன் 4 கீழே இருக்கக்கூடிய ஆசிட் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம். இதுவும் அதே மாதிரி தான், ஆசிட் வந்து சர்க்குலேஷன் போகும், அப்புறம் வந்து சோக்கிங் பண்ணுவோம், சர்க்குலேஷன் போவோம், சோக்கிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரின்சிங் கொடுத்து நார்மலாக வந்து கண்டிஷனில் கொண்டு வரும். இது வந்து கிளீனிங் சொல்யூஷனாக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அல்கலைன் கிளீனிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேக்ஸிமம் காஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. காஸ்டிக்னு சொல்லக்கூடியது வந்து இந்த சோடா இருக்குது பார்த்தீங்களா, காஸ்டிக் சோடா, அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆசிட் கிளீனிங். ஆசிட் கிளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக HCl வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கிற எஸ்எஸ்ல வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அதில் வந்து ஒரு கலர் வந்து சேஞ்சஸ் ஆயிரும். அதாவது எஸ்எஸ்ல வந்து நீங்கள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து மஞ்சள் கலரில் வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ரோக்ளோரிக் வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து மேனுஃபேக்சரர் வந்து சில ஆசிட் மெட்டீரியல்ஸை வந்து உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க, அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அதாவது லோ ஆசிட்னு சொல்லும்போது சிட்ரிக் ஆசிட் வரும், சிட்ரிக் ஆசிட்டை போட்டு க்ளீன் பண்ணலாம். ஓகேங்களா, ஷெல் அண்ட் டியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளீனிங் பண்ணுறது இதே தான். நம்ம இதுக்கு முன்னாடி கிளீனிங் ப்ரொசீஜர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஆசிட் கிளீனிங் ஃபர்ஸ்ட் வந்து அல்கலி கிளீனிங், அதுக்கப்புறம் வந்து ரின்சிங், அப்புறம் ஆசிட் கிளீனிங், அப்புறம் ரின்சிங், அந்த மாதிரி கொடுக்கறது மூலமாகவும் நம்ம வந்து பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஹைட்ரோஜெட்டிங் பண்ணுவாங்க. ஹைட்ரோஜெட்டிங் பண்ணுறது மூலமாகவும் நம்ம வந்து அதை வந்து ரிமூவ் பண்ண முடியும், அதோட ஸ்கேல் ஃபார்மேஷன் ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளீனிங் ப்ராசஸ் இல்லாமல் வேற எந்த மெத்தட்லாம் நம்ம வந்து இந்த ஃபவுலிங்கை வந்து ரிமூவ் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் சர்ஃபேஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியல் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுனால,
இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 304 316L அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து ரஃப்னஸ் சர்ஃபேஸ் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ வந்து அந்த மெட்டீரியல் கேரியர் அந்த ஃப்ளூயிட் வந்து ப்ராசஸ் ஃப்ளூயிட் வந்து கேரியர் ஆகி கொண்டு வரக்கூடிய செடிமெண்டேஷன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து படிஞ்சு உங்களுக்கு வந்து ஃபவுலிங் ஆகிறது வந்து தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃப்ளோ. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இருந்தாலுமே சரி அதோடைய ஃப்ளோவை வந்து நீங்கள் வந்து அடிக்கடி மாற்றி கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு கான்ஸ்டன்டான ஃப்ளோ செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபவுலிங் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். அப்புறம் பேக் ஃப்ளஷிங் சொல்லுவாங்க. இது எப்படின்னா நார்மலாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட்டு அதை வந்து இன்னொரு வழியாக அவுட்புட் எடுப்போம். அந்த இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேக் வாஷ் பண்ணுவோம். பேக் வாஷ்ன்னு சொல்கிறது என்னன்னா அவுட்புட் வழியாக வாட்டரை வந்து இன் கொடுத்து இன் வழியாக நம்ம வந்து வாட்டரை வந்து வெளியே எடுப்போம். இந்த ரிவர்ஸ் மெத்தடில் வந்து கொடுக்கறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படிஞ்சிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட் ஃபில்ட்ரேஷன். இந்த ஃபில்டரை வந்து நம்ம வந்து அதுக்கு முன்னாடி அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சருக்கு முன்னாடி ஒரு ஃபில்டர் வந்து நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய செடிமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ் ஃப்ளூயிடை வந்து ஃபில்டர் பண்ணி அனுப்புறதுனால உங்களுக்கு ஃபவுலிங் ஆகக்கூடிய ரேட் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எக்ஸ்சேஞ்சரில் ஃபவுலிங் எதனால வருது, என்னென்ன டைப் ஆஃப் ஃபவுலிங் ஆகுது, அதை வந்து எப்படி வந்து கிளீன் பண்ணலாம், அந்த ரன்னிங்கில் வந்து அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டோம். ஓகேங்களா? இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மேலே இது போல தகவலுக்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.